வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். அன்பில் சிறந்து அறிவில் உயர்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து களைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த பிறவியில் முன்வினை அறுத்து எல்லை இல்லாமே பொருளை அடைவதற்கு வந்த உதவி குருவின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அன்புமிக்க ஆத்ம சாதகர்களே, நமது பயணத்தில் தொடர்ந்து இணைந்து பயணித்து வருகிறோம். பயணத்தின் மூலமாக, இந்த தவத்தின் மூலமாக நாம் பெற்றவைகள் அதிகம், இழந்தவைகள் ஏதும் இல்லை. ஆனால் பலவற்றை விலக்கி வைத்திருக்கிறோம், விலகச் செய்திருக்கிறோம். தேவையில்லாத அநேகமான எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் நம்மிடமிருந்து வெகுவாக விலகி இருப்பதை நாம் உணர்கிறோம். தற்பொழுது விழிப்பு நிலை என்பது நமக்கு சற்று கூடுதலாக இருப்பதாக உணர்கிறோம். வேதாத்திரி மகரிஷி அவர்களிடம் தீட்சை வாங்கியதிலிருந்தே நாம் விழிப்பு நிலைக்கு வந்தோம். ஆனாலும் அந்த அளவு திருப்தியாக நாம் விழிப்புணர்வில் இருக்கவில்லைதான். ஆனால் இப்போது ஏற்றும் இந்த தவத்தின் மூலம் நாம் சற்று விழிப்பு நிலை கூடுதலாக எண்ணம், சொல், செயல்களில் கவனம் செலுத்தி வருகிறோம். இந்த தவம் நாளுக்கு நாள் நம்மை சீர்படுத்திக் கொண்டே வரும், செம்மையாக்கிக் கொண்டே வரும். அதன் மூலமாகத்தான் நாம் விழிப்பு நிலை பெற்றிருக்கிறோம். அந்த விழிப்பு நிலை மூலம் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நாம் நேர்மறை குணங்களாக மாற்றி வருகிறோம். ஆகவே நம்மிடம் அறுபட வேண்டிய 6 தீய குணங்களும் வெகுவாக குறைந்து வருகிறது. ஆனாலும் விழிப்பு நிலையோடு இருந்து முற்றிலுமாக கலைந்து குணநல பேறு பெறும்போதுதான் நாம் இன்னமும் அறிவில் சிறந்து உயர்ந்து
முழுமை நிலைக்கு வர முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதுகாலம் வரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் செய்த பாவச் செயல்கள், நம்மோடு வந்த பாவச் செயல்கள், இவைகளையெல்லாம் நாம் கணக்கிட இயலாது. ஆனாலும் நாம் இதை குறைத்தாக வேண்டும் அல்லது மாற்றி அமைத்தாக வேண்டும். குருபிரான் அவர்கள் நாம் செய்த பாவச் செயல்கள் பிராரப்தம் என்றும், நம்மோடு வந்த பாவச் செயல்களும் புண்ணிய செயல்களும் சஞ்சிதம் என்றும் குறிப்பிட்டார்கள். இன்னொன்று, அதற்கு முன்பாக ஆகாமியம் என்ற ஒன்றும் இருக்கிறது. இந்த ஆகாமியம் என்பதில் பலருக்கும் சற்று குழப்பம் இருக்கும். பிராரப்தம் என்ற நிலைக்கு முந்தைய நிலை என்று தெரியும். அது தெளிவாக அநேகம் பேருக்கு தெரியாது என்று நாம் கருதுகிறோம். ஆகாமியம் என்பது நிகழ்காலத்தில் என்ன பேசுகிறோம், என்ன எண்ணுகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், நிகழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் ஆகாமியம்தான். நிகழும் வரையிலும், நிகழ்ந்து முடிந்தவுடன் அது பிராரப்தமாக நம்மிடம் பதிவாகி விடுகிறது. அன்பர்களே, அதை இன்னமும் தெளிவாக தெரிய வேண்டுமானால், நாம் எண்ணிய எண்ணம், சொல், செயல், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றி அல்லது ஒருவரை பற்றி நாம் எண்ணுகிறோம், பேசுகிறோம், செயல்படுகிறோம் என்றால் குறிப்பிட்ட இடத்திலேயே நாம் நிற்பதில்லை. தொடர்ச்சியாக அது பரிணமித்துக் கொண்டே வருகிறது. ஒருவரை பற்றிய எண்ணங்கள், ஒரு பொருளை பற்றிய எண்ணங்கள் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே வரும்போது அதை பற்றிய முந்தைய எண்ணங்கள், சொல், செயல்கள் எல்லாம் மாறிக்கொண்டே வருவதை நாம் அறிவோம். தொடங்கிய போது இருந்த எண்ணம் இப்போ ஒரு பிராரப்தமாகிவிட்டது. பேசத் தொடங்கிய போது இருந்த சொற்கள் இப்போது பிராரப்த கர்மமாகிவிட்டது. தொடங்கிய போது இருந்த செயல் தன்மை இப்போது பிராரப்தமாகிவிட்டது. செயல்படும் வரையிலும், செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வரையிலும் அது ஆகாமியம் என்றும், செயல்பட்டு முடிந்தவுடன் அது பிராரப்தம் என்றும் நம்முள் பதிவாகிறது. இப்போ ஆகவேதான் விழிப்பு நிலையில், நிகழ்காலத்தில் விழிப்பு நிலையோடு எண்ணம், சொல், செயல்களில் கவனம் செலுத்தினோமானால் ஆகாமியம் அனைத்தும் புண்ணிய கர்ம பதிவுகளாக நம்மிடம் பிராரப்தமாக மாறிவிடுகிறது. இந்த நிகழ்காலத்தில் நிகழும் ஆகாமிய கர்மம் என்று சொல்கின்ற இந்த எண்ணம், சொல், செயல்கள் நிகழும் வரையிலும் என்ன தன்மைகளை உடையதோ அதற்கேற்பத்தான் புண்ணிய பதிவாக, பாவப்பதிவாக, பிராரப்தம் என்ற நிலையில் நம்மிடம் பதிவாகிறது. ஆகவே நிகழும் போதே விழிப்பு நிலையில் எண்ணம், சொல், செயல்களில் கவனம் செலுத்தி வந்தோமானால், நேர்மறையாக இருக்குமாறு பார்த்து கொண்டோமானால், நம்மிடம் பிராரப்தம் என்ற நிலை இப்போது புண்ணிய பதிவுகளாக பதிவாகிக் கொண்டே இருக்கும். நமக்கு அது மாற்றம் இருக்கிறது. முந்தைய வாழ்க்கையிலிருந்து வேதாத்திரியம் பயின்ற பிறகு மாற்றம் தான். ஆனால்
அந்த மாற்றம் போதாது என்றும் நமக்கு தெரியும். இப்போது இருக்கின்ற நிலையில் நம்ம பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா புண்ணிய பதிவாகவே பதிந்து பதிந்து பிராரப்தம் வெகுவாக குறைந்து வருவதையும் நாம் அறிவோம். ஆனால் சஞ்சித கர்மா நாம் இதுவரையிலும் தவம் ஏற்றி வந்திருக்கிறோம். அந்த சஞ்சிதமும் வெகுவாக குறைந்துதான் இருக்கும். எவ்வளவு என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் பெருமளவு நமக்கு குறைந்திருக்கிறது. ஏனென்றால் காரணமே தெரியாத கஷ்டங்கள் நமக்கு இப்போது வரவில்லை. இது ஏன் வந்தது என்று கேட்கும் அளவிற்கு நாம் துன்பம் நாம் சந்திக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுதானே ஆக வேண்டும். ஆனாலும் வருகிறது அவ்வப்போது. காரணம் இல்லாமல் நமக்கு ஏன் இந்த துன்பம் என்று ஒரு சில துன்பங்கள் வருகின்றன. அவைகள் குறைந்திருப்பதாகவே நாம் கருதுகிறோம். ஆக சஞ்சிதம் குறைய தொடங்கும் அளவுக்கு நாம் தவத்தில் உயர்ந்து வருகிறோம், உணர்ந்து வருகிறோம். அந்த நிகழ்காலத்திலும் விழிப்பு நிலையோடு இருந்த ஆகாமியம் புண்ணிய பதிவுகளாக மாறுவதற்கும், ஏற்கனவே இருந்த பிராரப்தம் புண்ணிய கர்மாவாக மாற்றம் பெறுவதற்கும் நிகழ்கால விழிப்பு நிலையில் வாழ்ந்தோம். தொடர்ந்து நாம் இந்த இறைவெளி தவம், சுத்தவெளி தவம், தன்னுணர்வு தவம் ஏற்றிக்கொண்டே வருவோமேயானால் வெகு விரைவாக சஞ்சித கர்மா எனும் மாபெரும் களங்கப்பதிவுகளை கொண்டது புண்ணிய பதிவுகளாக மாறிக்கொண்டே வரும். விரைவில் மாறிவிடும். அப்படி மாறும்போது நாம் அறிவில் தெளிவாகிக் கொண்டே வருகிறோம். இந்த சஞ்சிதமும் நம்மிடம் எந்த அளவு மாற்றமாகி இருக்கிறது, எந்த அளவு களங்க பதிவுகள் புண்ணிய பதிவுகளாக மாறி இருக்கிறது என்பதை நம்மிடம் இப்போது வருகின்ற ஆகாமியமாக வருகின்ற எண்ணம், சொல், செயல்களை கொண்டுதான் நாம் சஞ்சித கர்மா எந்த அளவு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்மிடம் அதிகமான நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சொற்கள், நேர்மறை செயல்கள் இருந்து கொண்டே வருகிறது என்றால் நிச்சயமாக நாம் சஞ்சித கர்மாவை சரிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம் என்று பொருள். எப்போதாவது எதிர்மறை எண்ணங்களும், எதிர்மறை சொற்கள், எதிர்மறை செயல்கள் நாம் செய்தோமானால் அது சஞ்சித கர்மாவின் தூண்டுதல் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ எந்த அளவு நாம் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும் என்று சற்று கவனத்தில் வைத்துக் கொண்டோமானால் இந்த தவ ஆற்றல் நமக்கு அந்த நிலை மாற்றத்திற்கு பெரிதும் உதவும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாம் தவத்திற்கு செல்கிறோம். வாழ்க வளம்.